அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அன்பானவர்களே, ஏசாயா 43 2 வசனத்தில் இப்படியாக படிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினி நடக்கும்போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் இதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இயல்பாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு வெள்ளம் வந்துவிட்டது, அக்கினி ஜுவாலை வந்துவிட்டது என்று அதை மிகவும் அதிகமாக பேசி அதிக பிரச்சனைக்குள்ளே போகிறதை பார்க்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேங்கிறத வலியுறுத்துறதுக்காக சொன்னாரே தவிர, வரும் வரும் வந்தாலும் நான் உன்னை காப்பேன் அப்படின்னு எதிர்காலத்தில் ஏதோ உனக்கு தீமை நடக்க போகுது அதுக்காக நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பலர் எடுத்துக்கிட்டீங்க. பிரியமானவர்களே, டோன்ட் வெல்கம் நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் இன்டு யுவர் லைஃப். நல்லா இருக்கும்போதே எனக்கு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு வியாதி வந்தாலும் என்னை காப்பாற்றுவார், பிசாசு என்னதான் சோதிச்சால் ஆண்டவரை காப்பாற்றுவார்னு நல்லா இருக்கும் பொழுதே தயவுசெய்து பேசாதீங்க. ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா அது நடுவில் இந்த வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தர் என் கூட இருக்கார், இந்த பிரச்சனை என்னை மூழ்கடிக்க மாட்டாது, என்னை எரித்து விட மாட்டாது. கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் இல்லைங்க, வரதுக்கு முன்னாடியே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. இதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி இந்த போஸ்ட்டை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், தீமை அணுகாது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. காட் பிளஸ் யூ. நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் டாக்டர் ஜான் பிரபு.